கும்பகர்ணனை எழுப்பினீங்களா? அவனை எழுப்ப வேண்டுமானால் அவருக்கு பார் யானைப்படை அனைத்தையும் விட்டு அனுப்பினார். யானை போய் அவனை உருட்டி பெருட்டி மெரிச்சா எழுந்து விடுவான். யானைப்படை விடா. அவனை எழுப்ப வேண்டுமானால் நம்ம அரண்மனையில் இருக்குவார் பேருகை அனைத்து பேருகையும் தமா 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 தமன்னு முழங்கினார். சத்தம் தாங்காமல் தங்கா டமாரும் குரசு எக்கால பேருகை இப்படி சொல்லக்கூடிய 32 மேலவாளை திட்டம் சும்மா தான் 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 என்று முழங்கினார். சத்தம் தாங்காமல் எழுந்து விடுவார். ஆகட்டா அந்த உண்மையான கும்பகாரன் கூட இந்த மாதிரி தூக்கி இருக்க மாட்டாடா. பரவாயில்லடா, சரியான கும்பகாரன் இவன். இல்ல கும்பகாரன மாதிரி தூங்குறான் பாரு. நானு மாட்டு மந்தைகள் அனைத்தையும் விட்டு அதம் செய்தால் அவன் எழுந்து விடுவான். நான் 6 மாதம் தூக்கம் உள்ளவன், உறங்கக்கூடிய ஆள், 6 மாதம் கண்டுபிடிக்கக்கூடிய ஆள். ஆனால் இந்த நித்திரையை எவன்டா அந்த நேரத்துக்கு என்ன ஏற்படுத்து? நான் தூக்கம் 6 மாதம் அந்த நாள் முடியாமல் எழுந்தால் எனக்கு என் தூக்கத்தை எழுப்படும் எவன்டா இருந்தால் ஐயா 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 ராவணேஸ்வரன் தான் உங்களை எழுப்ப சொன்னா. ராவணேஸ்வரன் உங்க அண்ணன் ராவணேஸ்வரன் என்னுடைய அண்ணனா? ஆமா. கூப்பிடுறோம். என்னுடைய அண்ணனை என்னுடைய அண்ணன் சொன்னதால உங்களை விட்டேன். இந்த ராவனுடைய பேரை சொல்லல நல்லா ஊட்டி என் வாய்க்கு வந்து விடும். அண்ணன் வர சொன்னா பார்த்தமே
வேணும். வாகனம். அவன் இருக்கான் பார். ஏய், யாரு? யார் அது? ராமன். ராவணேஸ்வரன். ராமன். ராவணன். அவனுடைய மனைவி சீதை. சீதையை. நான் கவர்ந்து வந்ததுனால் ஆஹா. உன் அண்ணனுக்கு உன் தம்பி இருக்கான் பார். ஏய், யார்? பேமானி. ஏய், யாரு? விபூஷணன். விபூஷணன். ஓடி வந்து என்னிடம் சொல்ல தெரியுமா? ஆஹா. அண்ணா அண்ணா, வேண்டாம், வேண்டாம். சீதையை விட்டுடு, ஆஹா. இல்லைன்னா நமக்கு நாட்டுக்கு ஆபத்து வந்து விடும் ஆபத்து வந்துவிடும். அப்படி என்றான். ஆஹா. ஏய் விபூஷணா, ஏய், நம்முடைய தங்கை தங்கை சூர்பனங்கையை சூர்பனங்கை மானபங்கம் செய்தவன். செய்தவன். அவனை பங்கம் செய்யாவிட்டால் ஐயா விட்டால் என் பேர் ராவணன் கிடையாது. அப்படி என்று நம்மளுடைய தங்கையை அபிமானப்படுத்துறதுக்காக ஆ, அந்த சீதாதேவியுடைய அவரை சென்று விட்டார். ஆமா அது ரைட் தான், நீ செய்தது ரைட் தான். ரைட் தானே. ஆனால் அவன் மறுத்து பேசினான். ஓஹோ, வேணா விட்டுடுறான். ஆ, அடே விபூஷணா, ஏ, எரித்து பேசினான் பேசினால் கை வாழுக்கு இரையாகி விடுவாய். இரையாகி அப்படி என்று சொன்னார். என் வார்த்தையை கேட்காமல் ஆ. ஓடிய ராமன் பக்கம் அபயமாயிட்டான். ஆ. அங்க போனான் பார். ஆ. நம்மளை பத்தி அனைத்தையும் சொல்லி ஆ. இப்ப சண்டைக்கு ஆரம்பிச்சு வந்துட்டான். அவன் 1000 இருந்தாலும் ஆ. ஆனால் வேற ஒரு பொண்டாட்டி தானே. ஆமா. ஆனால் நீ அவரை சேர்ந்தது தவறுதான். ஆனால் அப்படி இருந்தாலும் ஆ. ஆனால் அந்த விமர்சனம் சொன்னதுக்கு ஆ. நம்மளுடைய இனத்துக்கு பெருமை தேடி தர வேண்டும் தவிர ஆ. ஆனால் யாராக இருந்தாலும் விட்டு கொடுக்க கூடாது. கொடுக்கூடாது இல்லையா? அப்பேற்பட்ட ஆள் காவி. அவன் படை அடைத்து வந்து விட்டது. ஆ. நான் படை அனுப்புற சண்டைக்கு சண்டைக்கு அனைத்தை மடித்து விட்டான். ஆ. நீ சென்று சென்று அவனோடு போர் தொடுத்து போர் தொடுத்து அவர்களை மடித்துட்டு வா. ஒரே ஒரு செகண்ட்ல படிச்சு போய் வா. ஆச்சரியா அதோ அதோ பார், அதோ பார். ராவணன் ராவணன். அவன் படையெல்லாம் மடிந்து விட்டது. ஆமா. மடிந்து விட்டது மடிந்து என்று விட்டது. அவனுடைய தம்பி ஆ. கும்பகர்ணனை கும்பகர்ணனே அனுப்பியிருக்கின்றார். அதனால் நீ வானர படையை முதலில் அனுப்புங்கள். வானர படை. ஆமா. அது வானர படை. ஐயா! ஐயா! அதோ பார். கும்பகர்ணன். நின்னுங்க. அவன் உன்கிட்ட வந்ததும் இன்னும் ஓடணும். ஏய்! அதோ பார். கும்பகர்ணன் நம்ம மீது போர் தொடுக்கிறான். அதனால் சனையிலே அந்த கும்பகர்ணனை போய் என்ன பார்த்து வாங்கலாம். ஐயோ! ஐயோ! பையனை விடுவன உங்களை பையனை விடுவன உங்களை ஐயோ! ஐயா! ஐயா! ஐயா கொஞ்சம் பத்திரமா இரு. ஐயா! சொல்லுங்க. ஐயா! 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 பார். அந்த கும்பகர்ணாகப்பட்டவன் நம்ம சேனையெல்லாம் அழித்து விட்டானே. உன்னுடைய வானர கூட்டங்கள் எல்லாம் அவன் விடக்கூடிய காற்றின் மூக்கின் விசையால் ஆமா. காற்றை அவன் மூச்சு விடும் பொழுது ஏய்! வானர கூட்டம் ஓடுகிறது. மறுபடியும் அவன் காற்றை இழுக்கும் பொழுது வானர கூட்டம் வருகின்றது. அந்த வானர படைகள் எல்லாம் ஓடி வருகிறது. ஆமா ஐயா. அதனால் அவனை மடிக்க முடியவில்லை. அடிக்க முடியவில்லை. மடிக்க முடியவில்லை. இதுதானே? ஆமா. சரி, நானே சென்று நேரா ஆகட்டும் ஆண்டவா. ஆகட்டும் போ. கும்பகர்ணா, யார் அது? நான் தான் ராமன். ஐயா வணக்கம். நீதான் இந்த சொல்லுவார் கேள்விப்பட்டு வந்த ராமபுரம் நீதான் பொடிப்பையனா? நான் பொடிப்பையனும். எதற்காக என்கிட்ட பயந்து அச்சப்பட்டு வருகிறாய்? ஆஹா, என்ன காரணம்? அச்சப்படவில்லை. ஆ, உமக்கும் எமக்கும் அமர் அமர். உண்மை. அடா, 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 அடா. ஏன் கூட நீ மோதுவதா? எப்பேற்பட்டவங்களும் நம்மளை கண்டால் அச்சம் அடங்கி அச்சம் அடைவாய். நாணம் அடங்கி அப்படியே யூக்கம் இல்லாமல் உன்னை கண்டாலே அச்ச பயப்படுவார்கள். பயப்படுவார்கள். அதை போலதான் இருக்கின்றாய் கும்பகர்ணா. ஆனால் நம்மளை எதிர்த்து நம்மளை அப்படி போட்டியா? நம்மளை பார்வை பட்டாலே நம்ம நேரா வர முடியாமல் குறுக்க வழியில் போகிறான் எப்பேற்பட்டவனும். ஆனால் வெட்டி கொடுக்க முடியாமல். அது சரி, ஆகட்டும். அது அங்கே உனக்கு இருக்கானால் அமர். அப்படிதானே? நம்மளுக்கு யாரும் அச்சப்படாமல் வெட்டி கொடுக்க முடியல. ஆனால் 2 வெட்டி அவன் தானா வரும். ஆனால் அது இருக்கட்டும். ஆனால் இப்ப நம்மளை தேடி அமருக்கு வந்திருக்கிறான். உண்மைதான்.
நீ கண்டிப்பா அமர் என்றால் எனக்கு சந்தோஷம். சந்தோஷம். ஆ, அதானே? ஆ. நில்லடா 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 யார் பாதா படிப்பையலே உந்தன நானே கம்பெனி வாத்தியார் என்ற தலை ஒண்ணு விடுங்க. நீ தொட்டப்பான விட்டு உன்னை நீ விட்டப்பான கண்டு உன்னை அடிபட்டு தானமானவன் நில்லடா பதில் சொல்லடா நீ தொட்டப்பான தன்னை வாட்டி நீ தொட்டப்பான தன்னை வாட்டி விட்ட இந்த சங்கமான தோருக்கு வருகின்ற பாவமே போறா அழுதுடா. நீ விட்ட பானத்தை தடுத்து நான் விட்ட பான சந்திரபானத்தை விடுத்து உன் தோலுக்கு நேராக வருகுது. அதனாலதான் டேய் நீ தொட்ட பான தன்னை வாட்டி விட்ட இந்த சந்திரபானம் தொட்ட பான தன்னை வாட்டி விட்ட இந்த சந்திரபானம் தோலுக்கு நேர் வருகுது பாவமே போறாய் தோலுக்கு நேர் வருகுது மாவவே போறாய் தம்பி அண்ணா, அந்த ராமபிரானிடம் எல்லாரும் எவ்வளவு பேர் வந்தாங்க? அவங்க எல்லாம் என் மூச்சுக்கு தாங்க முடியாம அகப்படாத ஓடிட்டாங்க. ஆனா அந்த ராமபிரான் நம்மளோட போர் தொடுத்து என்னை கொல்லாமல் விட மாட்டேன், என்னை ராமபிரான் கொல்ல வருகிறது. அதனால உங்ககிட்ட வந்து நான் இந்த வார்த்தை பூரா அழித்து விட்டான். அழித்து விட்டான். டேய் அட பைத்தியக்காரா அவன் முன்னாடி விட்டுடு வேணாம். ஆனால் அந்த சீதாதேவி, அந்த உலக ரட்சகை, அந்த பத்தினி மாதாவை அவன் நாட்டை அவன் சேர்த்து விடு. அட பைத்தியக்காரா ஐயாத்திபுரி மட்டும் போய் சேரட்டும். டேய் ஆ, அங்கு சென்று ஆ, திரும்பி வந்தாயே ஆ. நீ சாதாரணமா வரல யாராட்டா உனக்கின்ற போட்டாண்டை செய்தவன் யாராட்டா உனக்கின்ற போட்டாண்டை செய்தவன் யாராட்டா உனக்கின்ற போட்டாண்டை செய்தவன் யாராட்டா உனக்கின்ற போட்டாண்டை செய்தவன் போட்டாண்டை செய்தவன் அவனுக்கு பயந்து பயந்து. அவன் சொன்ன வார்த்தையை கேட்டு கேட்டு. ஓடி வந்து என்னிடத்தில் அண்ணா விட்டுன்னு சொல்றேன் உனக்கு அவமானமா இல்ல நீ மனுஷனடா சண்டைக்கு போனா ஒண்ணு ஜெயிக்கணும் இல்ல சாகணும் சாகணும். திரும்பி வந்த மகன் வெட்டி விடுவோம் போடா சண்டைக்கு நம்மளுடைய இட குலத்துக்கே நீ பங்கம் தருகிறாய். யாரு ஆனால் என்னுடைய பேச்சு நீ மறுத்து பேசுதனால், ஆனால் உன்னுடைய கையால் நான் மாதவிட விட அந்த ராமர் கையில் மாட்டால் எனக்கு சிவ அந்த சொர்க்கம் கிடைக்கும். போடா 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 ராமா சண்டைக்கு வா. கும்பகர்ணா டேய் ஆ, இப்ப எதற்கு வந்திருக்கின்றாய்? மீண்டும் சண்டை அமருக்கு வந்திருக்கிறேன். ஓஹோ நீ பட்டதெல்லாம் போதாதா? போதாதா? நீ என்னோட தோற்று ஓடி போனது ஆஹா. மறந்து விட்டாயா? மறக்கவில்லை. விபூஷணா விபூஷணா தம்பி பையா, ஐயா பையா, விபூஷணா ஐயா பகவானே வணக்கம் ஐயா. எங்குற்று வாழ வேண்டும். உண்மை. அதோ பாருங்கள் ஆ, கும்பகர்ணன் அமருக்கு வந்தான். ஆமா. அமருக்கு வந்தவனை
அவன் என்னோடு தோற்று ஓடினான். ஆமா. ஓடி ராவணனிடத்தில் என்ன சொன்னான் தெரியவில்லை. ஆ. மறுபடியும் அமருக்கு வந்திருக்கின்றான். ஆமா. நீ போய் சொல். ஆ. வேண்டாம், ஆ. மீண்டும் போய்விடு. ஆ. இல்லை என்றால் ராவணனிடத்தில் தஞ்சம் புகுந்து விடு. ஆ. அப்படி என்று ஆ. அது கும்பகர்ணனுக்கு கொஞ்சம் அறிவுரை சொல்லிவிட்டு வாப்போம். ஆகட்டும் சுவாமி, அப்படி ஆகட்டும். அண்ணா அண்ணா கும்பகர்ணா அண்ணா. தம்பி வணக்கம், தம்பி வணக்கம். அண்ணா, வணக்கம், அண்ணா, வணக்கம். தம்பி உனது தம்பி விபூஷணன். விபூஷணன். உனது தம்பி தான் விபூஷணன். விபூஷணா, திருதண்ட. விபூஷணா. அண்ணா ஆனால் உனக்கு அண்ணன் நான். உண்மைதான். ஆனால் நம்மளுடைய தாய் ஆ, கயா என்ற பெண்ணுக்கும், ஆ, ஆனால் அந்த வித்திரவாதன். வித்திரன் என்ற அவருக்கும், ஆமா. ஆனால் நம்மளுக்கு நம்ம 4 பேர் பிறந்தோம். 4 பிள்ளை. 3 பிள்ளை, ஆ. ஒரு பெண், ஒரு நம்ம கூட பிறந்த தங்கச்சி. ஆமா. ஆனால் அதால ஆ. நீ எனக்கு எச்சப்பால் குடிச்சவன் நான். உண்மைதான் அண்ணா. ஆனால் ஆ, நீ என்ன எதுக்காக என்கிட்ட வந்திருக்கிற? அண்ணா ஆ. யார்கிட காலத்திலே செந்தாமரம் புத்த வைத்து காளியம்மனுக்கு பூஜை செய்தார் அண்ணன் நமது அண்ணன். அண்ணன் அப்போ அந்த செந்தாமர புஷ்பம் குழந்தையாக வந்தது. அதை நாம் சோதிடம் அழைத்து நாம் கடிதம் பண்ணி பார்த்தோம் அல்லவா? அல்லவா? அப்பவே நீ அந்த நீதி வாக்கியம் சொன்ன. ஆமா. அதுக்கு 7 அடையாளம் பார்த்த அண்ணா அந்த குழந்தைக்கு ஆஹா. அதா இருந்தாலும் இருக்கலாம் இந்த சீதை. சீதை. வேண்டாம் அண்ணா, இதை விட்டு விடு. ஆ. சீதை பிறந்தால் இலங்கை அழியும் அப்படின்னு சோதிடம் சொன்னான் அல்லவா? சொன்னான். அந்த நீதி வார்க்கத்தை நீ அண்ணனிடத்தில் சொல்லியும் அண்ணன் போய் என்ன கேட்கவில்லை. ஆனால் ஆ. இப்ப நான் சொன்னதுக்கும் எனக்கு மறுத்து தெரிவித்து விட்டார். ஆமா. ஆனால் நான் விட மாட்டேன். அண்ணா, ஆ. என் வார்த்தை கேள் அண்ணா. என்ன? என்னால் ஆடவருக்கு நீதி வார்க்கத்தை எடுத்து சொன்னேன். அண்ணார் கேட்கவில்லை. ஆஹா. நான் அண்ணரை விட்டு ஆ. இதோ ராமபிரான் இடத்துல மும்மூர்த்தியில் ஒருவர் உலக ரட்சகன் அல்லவா? அல்லவா? அவர் பாதத்திலே நான் தஞ்சம் புகுந்து அவரிடத்தில் அடைக்கலமாக இருக்கிறேன். ஆஹா. அண்ணா, ஆ. என்னை போல் நீயும் அடைக்கலம் புகுந்து ஆ. அண்ணனிடத்தில் தஞ்சம் புகுந்தால் உயிரோடு அரக்கர் குலம் வாழும், நம் உயிரோடு இருக்கலாம். அல்ல என்றால் ராமபாணத்துக்கு சத்ருநானி குலத்ரோகி என்ன நீ காரணம் அறிவிலாத்தனமா பேசிக் கொண்டிருக்கிறாய்? அண்ணா, உண்டவன் வீட்டுக்கு ரெண்டக செய்யாதே. அண்ணா, நான் ராமபிரான் என்ன கொடுத்து உன்னை கொண்டுடுவேன். அண்ணா, உன் கரத்தால் வாழ்வதை விட ராமபாணத்தால் வாழ்வதே அது நியாயம். சொர்க்கத்தில் இடம் உண்டு அண்ணா. என்னால் முடிந்தவருக்கு நீதி வார்க்கத்தை சொன்னேன் அண்ணா. ஒருத்தர் ஒரு குடும்பத்துல 3 பேர் பிறந்து ஆமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சு கேட்கற போன எங்கடா போய் சண்டையில ஜெயிக்கிட்ட? அப்படி அல்ல அண்ணா. நீதியும் நியாயத்தையும் பார்த்து சொன்னால் அந்த நியாயத்தை கேட்டு நடப்பதுதான் நியாயம். கடவுளுக்கும் நீதிக்கும் பயத்தில் வாழ வேண்டும். உலக மாதாவை தொட்டால் அண்ணா அரக்கர் குலம் அழுதி விடும். அண்ணா, அண்ணா, வேண்டாம் அண்ணா, வேண்டாம் அண்ணா. அண்ணா, உனக்கும் இப்ப நாள் பெருகி விட்டது போல் தெரிகிறது அண்ணா. நீ போடா, நீ நல்ல பையன் நான் கொடுத்து அடிக்க சொல்ல மாட்டேன். முடிந்த வரைக்கும் சொன்னேன், கேட்டா கேட்கவில்லை. ஆகட்டும், போடா நீ. காலன் ஒன்னை விபீஷணா போடா. விபீஷணா எனக்கு வந்து தம்பியா வந்து போடுறாங்க. கும்பகர்ணா, ஐயா போனே ராமா. உனக்கு எவருக்கும் உனக்கு எவ்வளவு சொல்லி உன் செவிக்கு கேட்கவில்லை. அப்படித்தானே உன்னுடைய அண்ணன் ராவணனிடத்தை எடுத்து சொன்னாயா? சொன்னேன். சொல்லி கேட்கவில்லை. கேட்கவில்லை. ஆனா நீ இப்ப என்னோடு அமர் புரிய வந்திருக்கின்றாய். அமர் புரிய வந்திருக்கிறேன். அது ஒன்னை சொல்லி தப்பு இல்ல. உன்னுடைய குலாச்சார பரம்பரை எப்படி? ஐயா, குலாச்சார பரம்பரை எப்படி இல்ல ஐயா? விட்டு போவன் கெட்டு போக மாட்டான், கெட்டு போவன் விட்டு கொடுக்க மாட்டான். கெட்டு போன காலம் வந்து விட்டது ஐயா. உன் காலத்தில் வருகிறது. இப்போ என்ன செய்கிறப்பா? என்னுடைய கோதண்டத்தால் ராமா அந்த முட்டா பைய கும்பகர்ணா வெற்றி வைப்பாராய்.
ஆள்வேற கரவேரம் துண்டு துண்டாக இருக்கிறது. விபூஷணா ஐயா பகவானே, ஐயா அண்ணார் உன் போதத்தால் இரையாகி விட்டார். கரங்களை துண்டித்து விட்டு ஐயா என்னால் முடிந்தவரைக்கும் நீதி வாழ்க்கத்தை எடுத்து சொன்னேன், கேளவில்லை. அடே தம்பி விபூஷணா, அண்ணன் துடிப்பது பார்க்க கொஞ்சம் முதல்ல அண்ணா 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 கேட்கவில்லை. என் வார்த்தையை கேளாமல் மணிக்கு கோபத்தால் இரையாகி விட்டியா அண்ணா? அண்ணா போயிட்டியா? காலன் உன்னை நெருங்கி விட்டானா? வேண்டாம் அண்ணா. இப்ப என்ன சொல்லுகிறாய்? புழுவாய் துடிக்கின்றான் கும்பகர்ணன். கரத்தை வெட்டினாய், கால் கரங்களை துண்டித்து விட்டாய், துண்டம் மட்டும் துடித்துக் கொண்டிருக்கிறது. என்னுடைய அண்ணன் படக்கூடிய அவஸ்தை என்னால் பொறுக்க முடியவில்லை ராமா. அதனால் அவன் சிரத்தை துணித்து அவனுடைய உயிரை 4ஆம் பதவிக்கு அடைக்கலம் கொடுத்து விடுங்க ஐயா. வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா. சொல்ல கேட்டு அடைக்கலமாய் வந்த இந்த விபூஷணானும் உடன்பட்டேன் உந்தனிடவாய் மொழிக்கு உற்றவனா. ஐயோ அதனால அந்த கும்பகர்ணனை தலை வளைத்தேன் இந்த ராமனுக்கு அது பூமாறி போகிறார்கள். என்ன அரக்கருடைய சுபத்திரத்தை தாங்க முடியாமல் கும்பகர்ணன் மாண்டதும் ராமனுக்கு அது பூமாறி போகிறார்கள் தேவலோகத்தில். கும்பகர்ணனுடைய ஆவியாகப்பட்டது என்னுடைய பானம் பட்டு, அதனால அந்த கும்பகர்ணனுடைய ஆவி வைகுந்தம் போய் சேர்ந்து விட்டது. ஆடி மாசம் பண்ணி குத்துட்டா இப்படிதான் கிடக்கும். வரப்போது தம்பி போனா இல்லையா? அனைத்து சேனைகளை மடிச்சிட்டு இருப்பாடு. ஐயா உங்க தம்பி கும்பகர்ணன் இருந்து விட்டானா? ஐயோ தம்பி பெருந்துளையா தேவர்கள்
மலை போல நம்பி இருந்தனே என் தம்பி இருக்கான், என்னை தோற்க விட மாட்டான், எனக்கு துணையா இருப்பான், எனக்கு ஜெயிச்சு கொடுப்பான். அப்படி என்று உன்னை மலை போல நம்பி இருந்தேனே, என்னை இப்படி நட்டாத்துல விட்டுட்டு போயிட்டியடா தம்பி. என் தம்பி இருந்து விட்டான், ஆனா என் தம்பியை மடித்தான் அந்த ராமன். என் தங்கையை பங்க செய்தான், என் தம்பியை மடிச்சிட்டான். நொடிக்கு நொடி கோபம் அதிகமாக ஆகிட்டு போற வழிய சமாதானத்துக்கு வழி இல்ல. ஆனா என் தம்பி செத்துட்டான். அட போனாலும் போகட்டு கேட்டு பட்டு போறேன். தம்பி போனால் போகட்டும், தம்பி சாவுக்கு மரணத்துக்கு காரணமானவனை இனி ஒரு நொடி லேச விட மாட்டேன். அதனால் என் மந்திரி இருக்கான். ஆனால் தம்பி போனால் போகட்டும், என் மந்திரி அழைத்து நீ உள்ள என் மகன் இருக்கான், எப்பேற்பட்டவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா என் மகன் இந்திர செத்து தேவ இந்திரையே செழித்து பாதத்தில் விதை செய்தவன். அதனால்தான் அவன் பேர் இந்திர செத்து வச்சேன். அவன் இருக்க முன் வைத்த காலை பின் வைப்பேனா. அதனால் என் மகன் இந்திர செத்து அழைத்து அவளை அனுப்பினால் நமக்கே வெற்றி. மகனை அழைக்க ஜெயித்து தருப்பார். Hey!